இன்னைக்கு பிரஸ் இன்ஃபோ சேனல் யூனிக் ரெசிபீஸ்ல எங்க வீட்டு மூன்லைட் பார்பிக்யூ கிரில் டின்னர்ல நாங்க டேஸ்ட் செய்த சுவையான டெசர்ட் ரெசிபி செர்ரி சீஸ் பைனாப்பிள் வித் வாவ் கிளாசி ஃபேக்ட்ஸ் உடன். இந்த செர்ரி சீஸ் பைனாப்பிள் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் செர்ரி ஃபேக்ட்ஸை பார்த்துடலாம். ஜப்பனீஸ் செர்ரி பிளாசம்ஸ் ட்ரீல செர்ரிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆவரேஜ் செர்ரி ட்ரீல 7000 செர்ரிஸ் இருக்கும். மெக்கானிக்கல் ட்ரீ ஷேக்கர்ஸ் யூஸ் செஞ்சு 7 செகண்ட்ல இந்த செர்ரிஸை பறிச்சிடலாம். அன்னோன் சீஸ் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பியூலே, இது ஒரு கிரம்பிளி சீஸ் ஃப்ரம் செர்பியா. இதில் என்ன பிக் டீல்? 1 கிலோகிராம் சீஸ்க்கு 25 லிட்டர்ஸ் டாங்கி மில்கை யூஸ் செய்து இந்த சீஸ் செய்யப்படுது. ஸோ யூ மஸ்ட் சே சீஸ். இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பைனாப்பிள் ஃபேக்ட். பைனாப்பிள் 14th செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ஹிட் ஆனது 17th செஞ்சுரியில் தான். 1700ல் இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்திருக்கு. பைனாப்பிள் உங்கள் கையில் அப்போ இருந்ததுன்னா நீங்கள் தான் ரிச். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். 5000 pounds பெர் பைனாப்பிள். பார்ட்டிஸ்க்கு பைனாப்பிள் எடுத்துட்டு ஷோ ஆஃப் பண்ணுறது, 1 வீக் ஆனாலும் பைனாப்பிள் அழுகிற வரைக்கும் அவங்க கூடயே கேரி பண்ணிட்டு போகிறது, ஏன் ஒரு ஈவினிங்க்கு பைனாப்பிளை ரெண்ட்டுக்கும் எடுத்துட்டு அந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. பைனாப்பிளில் உள்ள என்சைமோட பேர் புரோமிலின். இது புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும். பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிச்சா நம்ம வாயில் உள்ள பிஹெச் லெவல் டைலூட் ஆகி டைஜஷன் கஷ்டமாகிரும். அதனால டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்லாம் ஸ்டமக்கில் செக்ரீட் ஆகும். அதனால தான் நிறைய வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பைனாப்பிள் ரெகுலராக சாப்பிடும்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், வைரல் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன்ஸ் இதெல்லாம் க்யூர் ஆகும். சமீபத்தில் ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டிஸும் பைனாப்பிளில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேயும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது. செர்ரி, சீஸ், பைனாப்பிள் இது மூணையும் பற்றி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ இது மூணையும் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெசர்ட் செர்ரி சீஸ் பைனாப்பிள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். சீஸ், செர்ரிஸ், பைனாப்பிள். சீஸை க்யூப்ஸாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாப்பிள்ஸையும் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வைத்துக்கோங்க. ட்ரை செர்ரிஸ் இது கடையில் அப்படியே கிடைக்கும். இதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். இப்போது இதை ஒரு டூத் பிக்கை எடுத்துகிட்டு இந்த மூணையும் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பைனாப்பிள், அப்புறம் சீஸ், நெக்ஸ்ட்டு செர்ரி. இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது நீங்கள் எப்போ தேவையோ இந்த டெசர்ட்டை அப்போ சில்லாக சர்வ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பார்பிக்யூ கிரில் டின்னரில் இதுதான் பெஸ்ட் டெசர்ட்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். பிரியங்களுடன் பிரசன்னா.